வியாபாரியை பிடித்து காவல் நிலையத்திற்கு சென்று கொண்டிருந்த போலீஸ் ஜீப்பில் இருந்து இழுத்து கீழே தள்ளி வியாபாரியை அரிவாள் கத்தியால் சரமாரியாக வெட்டிய இருவர். வியாபாரி இரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே துடிதுடிக்க உயிரிழப்பு. வியாபாரி கொலை செய்யப்பட்டது ஏன்? காவல் நிலையத்திற்கு முன்பு நடந்த கொடூர சம்பவத்தின் பின்னணி என்ன? தனகல்லூர் காவல் நிலையத்துக்கு ஈஸ்வரப்பாங்கிற நபரை ஜீப்ல கூப்பிட்டு போயிருக்காங்க போலீஸ். அப்போ அந்த ஜீப்பை சுத்தி வளைச்ச ஹரி செல்லப்பான்னு 2 பேரும் அந்த இளைஞரை தரன்னு வெளியில இழுத்து போட்டு சர்றமாரியா தாக்கி இருக்காங்க. தடுக்க வந்த போலீசாரையும் தாக்குன அந்த 2 பேரும் மறைச்சு வச்சிருந்த அரிவாள் கத்தி எடுத்து ஈஸ்வரப்பாவோட கை கால் முகம்னு எல்லா இடங்களையும் சர்றமாரியா வெட்டி இருக்காங்க. இதுல சம்பவ இடத்திலேயே சுருண்டு விழுந்த அவரு துடிச்சு உயிரிழந்துட்டார். ஈஸ்வரப்பா உயிரிழந்ததை தெரிஞ்சுக்கிட்ட 2 பேரும் அங்க இருந்து தப்பிச்சு ஓட பார்த்திருக்காங்க. ஆனா அவங்கள சம்பவ இடத்திலேயே சுத்தி வளைச்சு பிடிச்ச போலீஸ் ஹரிக்கிட்டையும் செல்லப்பா கிட்டையும் விசாரணையில இறங்கினாங்க. அதுலதான் இந்த கொலை எதனால நடந்துச்சு, இதுக்கு மூல காரணம் என்ன அப்படின்னு எல்லாம் தெரிய வந்துச்சு. ஆந்திராவில் உள்ள ராகினேப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த ஹரிக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருத்தங்களுக்கும் சில வருஷங்களுக்கு முன்னாடி கல்யாணமாகி இருக்கு. இந்த தம்பதிக்கு இப்ப வர குழந்தை இல்லைன்னு கூறப்படுது. ஹரி பக்கத்துல உள்ள கம்பெனியில வேலை பார்த்துட்டு இருந்திருக்கார். வார விடுமுறை நாட்கள்ல மனைவிய பல இடங்களுக்கு கூப்பிட்டு போயிட்டு மகிழ்ச்சியாவும் வாழ்ந்துட்டு வந்திருக்காரு ஹரி. இதுக்கிடையில ஹரியோட மனைவிக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த வியாபாரி ஈஸ்வரப்பாங்கிற நபருக்கும் பழக்கம் ஏற்பட்டு இருக்கு. நார்மலா பேச ஆரம்பிச்ச 2 பேரும் அதுக்கப்புறம் போன் நம்பரை பரிமாறிக்கிட்டு எந்த நேரமும் போன்லேயே மூழ்கி போய் கிடந்திருக்காங்க. இதுவே அவங்களுக்குள்ள தகாத உறவாவும் மாறி இருக்கு. கணவன் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் ஈஸ்வரப்பாவை அடிக்கடி வீட்டுக்கு கூப்பிடுற அந்த பெண் அவர் கூட தனிமையிலையும் இருந்திருக்காங்க. அதே மாதிரி அடிக்கடி ஈஸ்வரப்பா கூட ஊர் சுத்திட்டும் இருந்திருக்காங்க. மனைவியோட நடவடிக்கைகள்ல ஏற்பட்ட மாற்றத்தை தெரிஞ்சுக்கிட்ட ஹரி அவங்கள கண்காணிக்க ஆரம்பிச்சிருக்கார். அடுத்து அவங்களோட போனை எடுத்து வாட்ஸ்அப், இன்ஸ்டா, முகநூல்னு எல்லாத்தையும் பார்த்திருக்கார். அதுல மனைவி ஈஸ்வரப்பா கூட கொஞ்சி குழாவி பேசியிருந்த மெசேஜ்கள் இருந்திருக்கு. இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த ஹரி மனைவியை போட்டு சர்றமாரியா அடிச்சிருக்கார். அடுத்து அவங்களோட செல்போனை போட்டு உடைச்ச ஹரி மனைவியை ஹவுஸ் அரெஸ்டும் பண்ணி இருக்கார். இதனால ஈஸ்வரப்பாவை பார்க்க முடியாமலும் பேச முடியாமலும் அந்த பெண் தவிச்சிருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கணவன் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் பக்கத்து வீட்டுல இருந்த பெண்கிட்ட இருந்து போனை வாங்கின ஹரியோட மனைவி தன்னோட காதலனுக்கு போன் பண்ணி என் கணவருக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு, அவன் என்னை வீட்டை விட்டு வெளியில அனுப்ப மாட்டேங்கிறான், தயவு செஞ்சு என்னை எங்கேயாவது கூட்டிட்டு போயிருங்கன்னு சொல்லி அழுது இருக்காங்க. அதுபடி 2 பேரும் வீட்டை விட்டு ஓடி போயிருக்காங்க. அன்னைக்கு நைட்டு வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு திரும்பின கணவர் மனைவி வீட்டுல இல்லாததை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்கார். அடுத்து மனைவியை காணோம்னு காவல் நிலையத்துல புகார் அளிச்சிருக்கார். இதனால போலீஸ் ஈஸ்வரப்பாவையும் ஹரியோட மனைவியையும் பல இடங்கள்ல தேடி அலைஞ்சிருக்காங்க. ஈஸ்வரப்பாவோட செல்போன் நம்பரை ட்ரேஸ் பண்ணி பார்த்திருக்காங்க. அப்போ செல்போன் சிக்னல் நெல்லூர் பகுதியில காட்டியிருக்கு. இதனால போலீசார் நேரா சிக்னல் காட்டின பகுதிக்கு போய் 2 பேரையும் கையும் களவுமா பிடிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஹரியும் அவரோட அண்ணன் செல்லப்பாவும் காவல் நிலையத்து வாசல்ல உள்ள மறைவான இடத்துல ஒளிஞ்சிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல ஜீப் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்ததை பார்த்த 2 பேரும் வண்டிக்குள்ள இருந்து ஈஸ்வரப்பாவை கீழே இழுத்து போட்டு அரிவாள் கத்தியால கொடூரமா வெட்டி இருக்காங்க. இதை பார்த்து பயந்து போன ஹரியோட மனைவி அங்கிருந்து ஓடி போயிட்டாங்க. அந்த நேரத்துல ஹரி மற்றும் செல்லப்பாவை சுத்தி வளைச்சு பிடிச்ச போலீஸ் 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க.